அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 23/7/2026 வியாழக்கிழமை, ஆஷாட நவராத்திரியோட நிறைவு நாள். 15ஆம் தேதி ஆரம்பித்த இந்த ஆஷாட நவராத்திரி இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த 9 நாட்களும் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அதற்கு ஒரு 9 நாட்கள் 9 முறை நீங்கள் இந்த ஒரு வரியை எழுதுங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் ஒரு பதிவாக கொடுத்துருந்தோம். அந்த வழிமுறைகள்லாம் நாங்கள் எதுவுமே பின்பற்றலை, எதுவுமே நாங்கள் செய்யலை. இந்த வாராகி வழிபாட்டில், இந்த ஆஷாட நவராத்திரியில் எந்த ஒரு வழிபாடும் எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க, இன்றைய தினம் நிறைவு நாள். இந்த நாளில் நாம் நம் வீடுகளில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு தீப வழிபாட்டை இந்த 9 நாளில் ஏதாவது நீங்கள் ஒரு நாள் செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இதை செய்ய வேண்டாம். இதை நாங்கள் செய்யவே இல்லை அப்படிங்கிறவங்க அவசியம் இன்று இரவு 8 to 9 செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இரவு எத்தனை மணி ஆனாலும் இதை நீங்கள் இன்னைக்கு செய்யலாம். 10 மணி ஆனாலும் செய்யலாம், 11 மணி ஆனாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் சுத்த பத்தமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 9 நாட்களுக்கும் சேர்த்து இந்த ஒரு தீப வழிபாடு இன்றிரவு நாம் செய்தாலே அவ்வளவு சக்தி தருங்க. நாம் நம் வீடுகளில் இன்று இரவு 8 to 9 ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு இந்த தேங்காய் தீப வழிபாடுங்க. இந்த தேங்காய் தீப வழிபாட இன்றைய தினம் குரு நாள் மற்றும் குபேர நாள், அதோடு ஆஷாட நவராத்திரி நிறைவு செய்கின்ற ஒரு நாளில் நாம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அளவற்ற பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்படும். இந்த தேங்காய் தீப வழிபாடை பற்றி நம்ம சொன்னாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். இதை வீடுகளில் ஏற்றணுமா அல்லது கோவில்களில் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்ட்டு சந்தேகம் வரும். இதை நம்ம வீடுகளில் தாராளமாக ஏற்றலாங்க. இந்த தேங்காய் தீபம் முதலாக முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு தாங்க ஏற்றுனாங்க. ஏன்னா விநாயகர் அப்படின்னாலே இந்த தேங்காய் மாலை நம்ம போடுவோம், அதே போல் சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வோம். அதே மாதிரி கோவிலில் இந்த தேங்காய் தீபம் ஏற்றி தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவாங்க. இப்போ சில தெய்வங்களுக்கு சில விளக்குகள் ரொம்ப ரொம்ப பெற்றவை. இப்போ துர்கை அம்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலுமிச்சப்பழ விளக்கு துர்கை அம்மனுக்கு மட்டும்தான் ஏற்றுவாங்க. பூசணிக்காய் விளக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவருக்கு மட்டும்தான் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த தேங்காய் தீபம் விநாயகருக்கு ஏற்றலாம், அதை மாதிரி பைரவருக்கு ஏற்றலாம், வாராகி எண்ணெய்க்கும் ஏற்றலாம். நம்ம வீடுகளில் இந்த தேங்காய் தீபம் ஏற்றும் பொழுது நெய் பயன்படுத்தி ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் நெய் தான் விட்டுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இரவு 8 to 9 தான் நான் முழுசும் நெய் விட்டு இதை நான் ஏற்றுவேன். சரிங்களா? இந்த தேங்காய் தீபம் நம்ம வீட்டில் ஏற்றும் போது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்து தான் நம்ம ஏற்றணும். அதே போலவே இந்த தேங்காயை உடைக்கிறோம் இல்லை, அப்போ நிறைய பேர் பழக்க தோஷத்தில் அந்த தண்ணீரை குடிச்சிடுவாங்க. நீங்கள் தீபம் ஏற்ற போறீங்கன்னா அந்த தேங்காய் தண்ணீரை நம்ம குடிக்கக்கூடாது. பூமாதேவிக்கு அதை நிவேதனமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்றணுங்க. இந்த தேங்காய் தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்கிறோம்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கூடுங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு பாதியிலே நின்று போயிடுச்சு. அந்த வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் தீப வழிபாடு, அல்லது வீடு கட்டி முடிச்சிட்டோம் ஏதோ ஒரு காரணத்தினால எங்களால் அங்கே போக முடியல அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் தீப வழிபாடு. தீராத நோயினால் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த நோய் தீரணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ஏற்றலாம். வில்லங்கமான விஷயங்களில் சில பேர் மாட்டிக்கிட்டாங்க, செய்யாத குற்றத்திற்காக பழி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸில் சில இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் பிரச்சனை நடக்கும். அதில் ஒருத்தவங்க நல்லா தான் வேலை செஞ்சுருப்பாங்க, ஆனால் ஒரு பழியை அவங்க ஏற்றுக்கிட்டு ரொம்ப அவமானத்தால் புழுங்கி துடிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவப்பெயர்லாம் நீங்கணும் அப்படின்னா இதை நம்ம பண்ணலாம். அதாவது செய்யாத தவறுக்கு பழி ஒருத்தவங்க மேலே விழுதுன்னா அந்த பழி தீரணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே போல் தொலைந்த பொருட்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த தொலைந்து போன பொருள் உங்களுக்கு கிடைக்கணும். அது பொருளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு அல்லது முக்கியமான சர்டிஃபிகேட்டு, ஏதோ ஒன்று. ஆனால் ரொம்ப முக்கியமானது அதை தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அதற்காக நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாங்க. அதே போல் பணம் தொலைந்து விட்டது, பணம் ஒருத்தவங்க கிட்ட போய் மாட்டிக்கிச்சு, ஒரு பெரிய தொகை மாட்டிக்கிச்சு, அல்லது என்கிட்ட இருந்து ஏமாற்றி அந்த பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் உங்களிடம் திரும்ப வருவதற்கு நீங்கள் இதை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அமானுஷ்யமான சில நிகழ்வுகள் நடக்குது,
யாரோ நமக்கு வந்து ஏதோ செய்வினை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது, வீட்டில் நம்ம கூட வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்குது, சில சத்தம் கேட்குது, பொருள் தானாக விழுது, அல்லது ஒரு கெட்ட வாடை வந்து வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதை தாராளமாக செய்யலாம். ஸோ விடை தெரியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், தடைப்பட்ட காரியங்கள் வந்து எந்த ஒரு தடையும் சிக்கலும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை இன்றைய தினம் தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேங்காய் தீப வழிபாடு நீங்கள் ஏற்றும் பொழுது நீங்கள் இதனுடன் சேர்த்து வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு 5 ரூபாய்ங்க. இந்த ஒரு 5 ரூபாயை இந்த பச்சரிசி மேலே நீங்கள் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேண்டுதல் செய்தாலும் அதற்கு நம்ம ஏதாவது ஒரு காணிக்கை அப்படிங்கிறது வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நம்ம கோயிலுக்கு போனாலும் நம்ம அங்கே பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த தீபம் ஏற்றி நான் வழிபாடு செய்கிறேன், நான் கேட்டதை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம். நிறைய பேர் கேட்பாங்க, இது என்ன லஞ்சம் கொடுக்குறீங்களா கடவுளுக்கு அப்படின்ட்டு. இது லஞ்சம் கிடையாதுங்க. நம்மளால் முடிந்த ஒரு தானத்தை கோவிலுக்கு செய்கிறோம். அது கோவிலோட மேம்பாட்டுக்காக இருக்கலாம், அங்கே செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு நம்முடைய பங்களிப்பாகவும் அது தாராளமாக இருக்கலாம். இந்த தேங்காய் தீபத்தை நம்ம இப்படி ஏற்றிட்டு நீங்கள் குபேர பூஜை செய்கிறதுக்கு 5 ரூபாய் நாணயங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, 108 நாணயங்கள். அந்த நாணயங்களை வச்சு நீங்கள் ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்யலாம், ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்யலாம், அல்லது உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம், அல்லது குங்குமத்தாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாங்க. இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இது 1 மணி நேரம் எரிந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்களே வந்து குளிர்விச்சிடலாம். மறுநாள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சரிசியை நாம் சமைக்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் இந்த தேங்காவை நம்ம வீணாக தூக்கி போடக்கூடாதுங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த மஞ்சள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு, நெய் தான் நம்ம விட்டுருக்கோம், அதனால் ஏதாவது இனிப்பு செய்வதற்கு இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைங்க நாங்கள் இனிப்புலாம் செய்ய பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த தேங்காயை நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வந்து மாடுகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாடுகள் இருந்தால் அந்த கழனி தண்ணி வைப்பாங்கல்ல, அதில் வந்து நீங்கள் இதை போட்டுடலாம். அதை விட நம்மளே பயன்படுத்தி கொள்வது தான் நல்லது. ஏன்னா நெய் இருக்கிறதுனால நம்ம காரம் எதுவும் செய்ய முடியாது, ஸ்வீட் டிஷ்ஷஸ் ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த 5 ரூபாய் நாணயத்தை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் போய் இதை உண்டியலில் சமர்ப்பணம் செஞ்சிடலாம். இப்படி நம்ம செய்வதால் அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் நாம் வந்து பெறுவோம். அதே போல் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும், தொலைந்து போன பொருட்கள் உங்ககிட்ட வரும். இப்போ இந்த வழிபாடு நீங்கள் செய்யறீங்கன்னா ஒரு 5 பஞ்சமிகள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். எந்த ஒரு தீப வழிபாடும், இப்போ வெற்றிலை தீபமாகட்டும் அல்லது இந்த தீபமாகட்டும் நெல்லிக்கனி தீபமாகட்டும், அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் தான் அதோட முழு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.